ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கவி பேசுகிறேன். இப்போ இந்த நவம்பர் 24 ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிருக்கு. இதில் 24 ஏவை பேட்ச் அவங்க ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் எல்லாம் செக் பண்ணுறீங்க. ஸோ சப்போஸ் வந்துட்டு இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் பார்க்குற 24 ஏவை பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலர்லி அதாவது 24 ஏவைனா இப்போ சப்போஸ் இந்த வீடியோ 1 இயருக்கு கழிச்சுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதி இப்போ தான் நான் ரிசல்ட்டை செக் பண்ணுறேன்னா என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 10 பாயிண்ட்ஸில் சொல்கிறேன். கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் பார்த்த உடனே அந்த காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்துடணும். இந்த மொபைலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறது அப்படிலாம் வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீங்கள் நெட்டில் பார்க்குற ரிசல்ட்டை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. நம்பர் 2, ரிசல்ட் பார்த்த உடனே இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 5 பேப்பர்ஸ் எழுதிருக்கீங்கன்னா 5 பேப்பர்ஸோட ரிசல்ட்டும் அதில் கரெக்டாக அப்பியர் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இன்க்ளூடிங் உங்களுக்கு பாஸ் மார்க் எல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுட்டோம். ஸோ பாஸ் மார்க்கோட எல்லாமே நீங்கள் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதுதான் நம்பர் 2. தேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசல்ட் காப்பியும் ப்ளஸ் ஏற்கனவே நீங்கள் வந்துட்டு ஹால் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து இன்விகிலேட்டர் சைன் பண்ணது ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் சைன் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரிஜினல் ஹால் டிக்கெட் இந்த ரெண்டையுமே அந்த எக்ஸாமுக்கு ரிலேட்டடான மார்க் ஷீட் வர்ற வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி பத்திரமா வச்சுருக்கணும். மிஸ் பண்ணிடாதீங்க. நம்பர் 4, இப்போ நீங்கள் ரிசல்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு மார்க் ஏதாவது கம்மியாக இருக்குது, நான் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சம்திங் இருந்துச்சுன்னா அதுக்கு டைம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப எடுத்துக்கிறாதீங்க. ரிசல்ட்டு ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணலாம். அது டேரெக்டாக விசிட் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த ரிசல்ட் காப்பி, அந்த ஹால் டிக்கெட் காப்பி, உங்களுடைய ஐடி கார்டு காப்பி ப்ளஸ் வந்துட்டு அதுக்கு ஃபார்ம் இருக்குது. அதுக்கு நம்ம ஏற்கனவே தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் மட்டும் கட்டாதீங்க. டிடிஏசி ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். ரீவல்யூஷன் வந்துட்டு ஃபீஸ் கட்டி இன்றைக்கி கொடுக்கலாமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபீஸை கட்டி அந்த ஃபார்மை வந்துட்டு அங்கே ஏசி ஆஃபீஸில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? ஏசி ஆஃபீஸில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அவங்க எங்கே சப்மிட் பண்ண சொல்கிறாங்களோ அங்கே சப்மிட் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் மட்டும் கட்டாதீங்க. அதாவது ரீவல்யூஷன் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். இப்போ நேற்று தான் ரிசல்ட் வந்திருக்கா, நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு அதுக்குள்ளே ஒர்க்கிங் டே, சம் ஆஃப் டேஸ் தான், கொஞ்சம் நாளைக்கு தான் அலோட் பண்ணுவாங்க அந்த கிரிவன்ஸ்க்கு, அந்த ரீவல்யூஷன் ரிசல்ட்டுக்கு. சரிங்களா? நீங்கள் ரொம்ப நாள் கழித்து நீங்கள் போயிட்டு நீங்கள் ரீவல்யூஷன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபார்ம் அப்செட் பண்ண மாட்டாங்க. ஸோ டேரெக்டாக யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி தான் அந்த ரீவல்யூஷன் வந்து அப்ளை பண்ணணும். அந்த ரீவல்யூஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்து ஆன்லைனில் வராது. அது கொஞ்சம் நாள், எத்தனை நாள் கழிச்சு ரிசல்ட் வரும்னு கேளுங்க. அதை நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி தான் அந்த ரிசல்ட் வந்து நீங்கள் அப்டேட் ஆகும். அது டேரெக்டாக ரிசல்ட் அப்டேட் ஆகி உங்களுக்கு மார்க் ஷீட்டாக பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ ஃபீஸ் வந்து மட்டும் பே பண்ணால் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி ரீவல்யூஷன் வந்துட்டு அப்ளை பண்ணலாமான்னு கேளுங்க. சரின்னு சொன்னாங்கன்னா ஃபீஸை கட்டி ஃபார்மை எங்கே ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்கிறாங்களோ அங்கே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. சரிங்களா? அது ரிலேட்டட் வீடியோவும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஆனால் ரிசல்ட் வந்ததுலேருந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. மேக்ஸிமம் 2-3 ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே விசிட் பண்ணி அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபீஸை பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு அந்த ஃபார்மை வந்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் சொல்லிட்டேன். ரிசல்ட் காப்பி, ஹால் டிக்கெட் காப்பி, ஐடி கார்டு காப்பி, அப்புறம் கிரீவன்ஸ் ஃபார்ம் ஆன்லைன்லேயே இருக்குது. நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். எவ்வளோ அந்த நீங்கள் ஃபீஸை கட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டா உங்களுக்கு ஆன்லைன் எஸ்பிஐ அக்கௌண்ட் தெரியும். டைரக்டர் அக்கௌண்ட்டா, ரெஜிஸ்டர் அக்கௌண்ட்டான்னு கேட்டுட்டு அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ ரூபீஸ் பே பண்ணி அந்த ஃபார்ம் அட்டாச் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி எங்கே ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்கிறாங்களோ நீங்கள் அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்பர் 5, இப்போ ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதுக்கு உண்டான மார்க் ஷீட் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் ஏற்கனவே அட்ரஸ் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அந்த அட்ரஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காகவே போஸ்ட் ஆயிரும். சரிங்களா? கொஞ்சம் சம் ஆஃப் டேஸ் 10 or 20 days 15 days வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஸோ ரிசல்ட் வந்ததுலேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 2 மந்த்ஸ்க்குள்ளே அந்த ரிலேட்டட் மார்க் ஷீட் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கே வந்துடும். நம்பர் 6, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ரிசல்ட்டில் வந்து நான் எக்ஸாம் எழுதிட்டேன், ஆனால் எனக்கு REன்னு போட்டிருக்கு, எனக்கு அதில் மார்க் வரல, ரீஅப்பியர்னு போட்டிருக்கனாலும் சேம் நீங்கள் கிரிவன்ஸ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தான் கொடுக்கணும். அதுக்கும் ரிசல்ட் காப்பி, ஹால் டிக்கெட் காப்பி, ஐடி கார்டு காப்பி, கிரிவன்ஸ் ஃபார்ம் வந்து அங்கேயே கிடைக்கும். ஸோ அந்த ரிசல்ட் காப்பி, ஹால் டிக்கெட் காப்பி, ஐடி கார்டு காப்பி அட்டாச் பண்ணி கிரிவன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. எந்த பேப்பரை உங்களுக்கு சப்ஜெக்ட் மிஸ் ஆகுதோ, REன்னு போட்டிருக்கோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்கள் ஏசி ஆஃபீஸ்லேயே கொடுத்துடலாம். உங்களுக்கு அது என்னன்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மார்க் உங்களுக்கு வரும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த போன டைம் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 24 ஏவை பேட்ச் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா, அந்த இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஆனால் ரிசல்ட் வரல, அதாவது REன்னா ரீஅப்பியர் அப்படின்னு போட்டு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கிரிவன்ஸ் ஃபார்ம் அங்கேயே இருக்கும். அந்த ரிசல்ட் காப்பி, ஹால் டிக்கெட் காப்பி, ஐடி கார்டு காப்பி இந்த 3ஐயும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கிரிவன்ஸ் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ஏசி ஆஃபீஸில் வந்துட்டு நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. கிரிவன்ஸ் கொடுத்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 7, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்துட்டு அசைன்மெண்ட் மட்டும் சப்மிட் பண்ணிட்டேன், ஆனால் எக்ஸாம்ஸ் எழுத முடியல அப்படிங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு அந்த ரிசல்ட் பார்க்கும்போது இன்டர்னலோடைய ரிசல்ட் மட்டும் வந்திருக்கும். ஏன்னா அசைன்மெண்ட்டுங்கிறது இன்டர்னல், எக்ஸாம்ங்கிறது எக்ஸ்டர்னல். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு செமஸ்டர் 24 ஏவை பேட்ச் ஒரு கோர்ஸ் நான் அசைன்மெண்ட் வந்துட்டு சப்மிட் பண்ணிட்டேன், ஆனால் நான் எக்ஸாம் எழுதலைன்னா நீங்கள் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க் மட்டும் வந்திருக்கும், எக்ஸ்டர்னலில் ஸ்லாஷ் போட்டு வந்திருக்கும். சரிங்களா? அப்போனா நீங்கள் செகண்ட் செம் எழுதுகிறப்ப நீங்கள் செகண்ட் செம்முக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு செமஸ்டரோட அசைன்மெண்ட்
அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் அசைன்மெண்ட் தான் நீங்கள் ஏற்கனவே சப்மிட் பண்ணியிருக்கீங்க. அந்த அசைன்மெண்ட்டோட ரிசல்ட்டும் அந்த மார்க்கில் வந்துடும். இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு டைப் பண்ணி இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இன்டர்னல் மார்க் மட்டும் உங்களுக்கு மார்க் போட்டு வந்திருக்கும், எக்ஸ்டர்னலில் வந்திருக்காது. சரிங்களா? அப்போ செகண்ட் செம் எழுதும்போது ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு எக்ஸாம் மட்டும் எழுதுனீங்கன்னா போதும், அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண தேவையில்லை. ஆஸ் யூஸ்வல் செகண்ட் செமஸ்டருக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிடுங்க, எக்ஸாமும் எழுதிருங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு நீங்கள் எக்ஸாம் மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். ஆனால் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு அசைன்மெண்ட்டுக்கு மார்க்கு இந்த இதில் வந்திருக்காங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணி அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருங்க. அது மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் 24 AV பேட்ச் ஸ்டூடெண்ட்டு. ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதலை, நான் அசைன்மெண்ட்டும் சப்மிட் பண்ணலை, எக்ஸாம்ஸும் எழுதலை. இப்போ நான் அதை வந்து நான் எப்படி எழுதுனா, நீங்கள் செகண்ட் செமஸ்டர் நோட்டிஃபிகேஷன் இந்த ஜூலை மந்த் வந்துடும். இந்த ஜூலை மந்த் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் போன பாயிண்டில் சொல்லிட்டேன். நான் அசைன்மெண்ட்டும் சப்மிட் பண்ணலை, எக்ஸாம்ஸும் எழுதலைன்னா இந்த டைம் வந்துட்டு நீங்கள் அசைன்மெண்ட் வழக்கம் போல் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு என்ன நீங்கள் எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் சப்ஜெக்ட் கோர்ஸும் செகண்ட் செமஸ்டரோட சப்ஜெக்ட் கோர்ஸும் அதில் வந்துட்டு ஷோ ஆகும். அதை அப்படியே டிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு எக்ஸாமுக்கு வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கும் சப்மிட் பண்ணிடுங்க, செகண்ட் செமஸ்டருக்கும் சேர்த்து செகண்ட் செம்லேயே நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் செகண்ட் செம்மில் எழுதிக்கலாம். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் இப்படியும் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் அசைன்மெண்ட் மட்டும் சப்மிட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் அசைன்மெண்ட்டும் சப்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க, எக்ஸாமும் ரைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்துட்டு செகண்ட் செம்முக்கு வந்துட்டு அசைன்மெண்ட் வந்துட்டு அதில் அப்டேட் ஆகிருக்கு, நாங்கள் எழுதலாம்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எழுதுங்க. நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே எழுதுவீங்க. சப்போஸ் அந்த டைமில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறப்ப அசைன்மெண்ட்டை மாற்றிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அசைன்மெண்ட் போர்ட்டலில் என்ன அசைன்மெண்ட் வந்துட்டு அப்டேட்டடாக இருக்கோ அதைத்தான் நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து எழுத வேணாம். ஏன்னா சப்போஸ் மாற்றிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போயே செகண்ட் செம் தேர்ட் செம்லாம் எழுதலாமான்னு கேட்டால் அசைன்மெண்ட் டாபிக்ஸை மாற்றிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அசைன்மெண்ட் போர்ட்டலில் டேட் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அசைன்மெண்ட் டேட்டில் சேஞ்ச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்போ அந்த செமஸ்டருக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா அந்த அசைன்மெண்ட் வந்துட்டு நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த டவுட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 24 AV பேஜுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதி ரிசல்ட்டை செக் பண்ணும்போது என்னென்ன மாதிரி ரூல்ஸ்கள் ஃபாலோ பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், ரீவேல்யூஷனில் என்ன பண்ணணும், ரீஅப்பியர் வந்தால் என்ன பண்ணணும், அசைன்மெண்ட் எழுத ஆரம்பிக்கலாமா, மார்க் ஷீட் எப்போ வரும் அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கு நான் ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.